ஸோ குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஹையர் செகண்டரி ப்ராக்டிகல்ஸ் எப்படி நம்ம படிக்கணும்னு பார்க்க போகிறோம். டோட்டல் நம்மளுக்கு 10 ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. அது நம்மளுக்கு 6 ப்ராக்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர் டைப் வந்துடுச்சு நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நம்ம படிக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு எய்ம், அப்பாரிட்டிஸ், ஓகேங்களா, இதெல்லாம் படிக்க வேண்டாம். அப்போ நம்ம என்ன படிக்கணும்? ஃபார்முலா, சர்க்யூட் டயக்ராம், ஓகேங்களா, ப்ரொசீஜர் அண்டு கால்குலேஷன் அண்ட் அப்சர்வேஷன் அண்டு ரிசல்ட், இதுதான் படிக்கணும். அப்போ நம்ம எப்படி படித்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, ஒரு டாபிக் படிக்கிறப்ப அந்த டாப்பிக்கோட ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறமா சர்க்யூட் டயக்ராம், அதுக்கப்புறமா டேபிள் காலம், ஸோ அப்சர்வேஷன் மட்டும் படிங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் படிங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இந்த ப்ராசஸ் வந்து எல்லா ப்ராக்டிக்கலுமே படிச்சுட்டு, அதாவது எல்லா ப்ராக்டிக்கலோட ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷனும், அப்சர்வேஷனும், ஓகேங்களா, அதுக்கப்புறமா ரிசல்ட், இது எல்லாமே படிச்சுட்டு பிறகு ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ப்ராக்டிக்கலோட என்ன பண்ணணும், கால்குலேஷன் பார்க்கணும். இந்த கால்குலேஷன் பார்த்துட்டு பிறகு ஷார்ட் ப்ரொசீஜர் படித்தாவே போதும். ஸோ இது மாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கில் நீங்கள் சீக்கிரமாக படிச்சிடலாம். ஓகேங்களா. இதில் வந்து சில பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும். இந்த பொட்டாசியம் மீட்டருக்கு பார்த்தோம்னா யூனிட் வந்து நோ யூனிட். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஈஸியாக படிங்க. ப்ராக்டிக்கல் நல்ல மார்க் எடுங்க. தேங்க்யூ.